அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் தமிழ் பொலிட்டீஷியன் வலையொலி. இந்த வலையொலியை அனைவரும் ஆதரியுங்கள், பின்தொடருங்கள். தமிழ் தேசிய காணொலிகளை தொடர்ந்து தம்பி தாயன்பன் இந்த வலையொலி மூலமாக உங்களுக்கு வழங்குவார். தரமான காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிய வலையொலியின் பெயர் மிஸ்டர் தமிழ் பொலிட்டீஷியன். மிக திரளாக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைகிற ஒரு மாநாட்டு திடலாக இந்த திடல் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகளோடு வருபவர்கள் அந்த மழை வெயில் போன்றவற்றிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள குடைகள் போன்றவற்றை எடுத்து வந்தால் சரியாக இருக்கும். மேலும் இந்த இடம் என்பது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இடமாக இருப்பதனால கூட்ட நெரிசலுக்கு பெரிய வாய்ப்பில்லை. அதே போல் நாம் தமிழர் கட்சி மாநாடு என்றாலே ஒழுங்கு, கட்டுப்பாடு, அதோட நேர்த்தி, அதனால் அதன் வடிவத்தில் இருக்கிற இந்த மாநாடு ஒருபோதும் இந்த ஒழுங்கு கட்டுப்பாடை மீறாத ஒரு மாநாடாக தான் அமையும். குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, முடியாதவர்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் தனித்தனியாக கழிவறை வசதியை ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க இந்த பிளாஸ்டிக் என்பதை இந்த வளாகத்துக்குள்ளே தடை செய்து எல்லோரும் எளிதாக அணுகுகிற வகையில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை குடிநீர் குழாய்கள் அமைத்து எல்லோருக்கும் குடிநீர் கிடைக்கின்ற வகையில் அவங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தங்கை வெண்ணிலா அவர்கள் நேரடியாகவே அந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மாநாட்டு திடலை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று தனித்தனியாக அமரக்கூடிய அந்த தனித்தனியான பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எல்லோரும் மாநாட்டு திடலில் பல லட்சக்கணக்கான பேர் புகுந்து வெளியேறுகின்ற வண்ணம் வசதியாக இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் யாராவது மாற்றுத்திறனாளிகளை பார்த்தாங்கன்னா அவங்களே அழைச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அதற்கான வேலைகளை, அதற்கான அறிவுறுத்தல்களை அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வயதானவர்கள், முடியாதவர்கள் அவங்களையெல்லாம் பாதுகாப்பு படையினர் அவங்க பார்த்தாங்கன்னா, இந்த வளாகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் பாதுகாப்பு படை அந்த பாசறையை சேர்ந்த உறவுகள் பார்த்தாங்கன்னா அவங்களே அழைச்சிட்டு உட்கார வச்சுருவாங்க. வாலண்டியர்ஸ் வேறு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லா பாசறையை சேர்ந்த உறவுகள் இருக்கிறாங்க. அப்போ முடியாதவங்க மற்றும் குழந்தைகள், அதே போல் வயதானவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து இருக்கையில் அமர வைப்புன்ற வேலைகளை அவங்க செய்வாங்க. நன்றி 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 நன்றி.